வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 15. சிந்து என அழைத்தபடி அவளை தன் நெஞ்சில் சாய்த்து மென்மையாக கன்னத்தை தட்டினான் சித்து. என்று முனகியவள் சோர்வுடன் மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். மனதில் நிம்மதி போக்க, என்னடா ஏன் இப்படி பயந்து அலற? ஒண்ணுலடா, நீ நம்ம வீட்டுலதான் பத்திரமா இருக்க. எல்லாம் வெறும் கனவு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ நல்லாதான் இருக்க. யாரும் உன்னை எதுவும் செய்யல என்று படத்தை பார்த்த பாதிப்பால் வந்த கனவு என தவறுதலாக நினைத்து அவளை ஆறுதல் படுத்தினான் நாயகன். அவன் பேசுவதையே உணர்வு இல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தவளின் விழிகளில் அவனுடைய இறுதி வார்த்தைகளை கேட்டதும் வெறி ஏறியது. யாரும் என்னை எதுவும் செய்யலையா? தெரியுமா உங்களுக்கு? என வேகமாக அவனிடமிருந்து விலகி வெறி கொண்டு கத்தினாள் சிந்து. அவன் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க, முழுசா 2 மாசம் ஒவ்வொரு ராத்திரியும் என்ன ஒருத்த அணுவா சித்திரவதை செஞ்சு ஏண்டா இந்த உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சு போக மாட்டேங்குதுன்னு அனல்ல போட்ட புழு மாதிரி துடிக்க வச்சான் தெரியுமா? அதோட சாட்சி 4 வயசுல இந்த வீட்டுல இருக்க என்றாள். வார்த்தைகளில் பொறி பறக்க விழிகளில் பெரும் ஜுவாலை மூண்டது. சிந்து என்று முனகியவனின் கண்களில் இருந்து தானாய் கரகரவென்று நீர் இறங்கியது. இப்போ அழுறீங்களா? அப்ப ஏன் வரல? உயிரோட இருக்கும் போதே உனக்கு நரகத்தை காமிக்கிறேன்னு சவால் விட்டு என்ன வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி வழியில துடிக்க வச்சானே, அன்னைக்கே என்ன காப்பாத்த வரல. இந்த அருணுக்காக இன்னைக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, அவன் மனசு நோக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்றீங்களே. ஆனா ஏன் என்ன மட்டும் அந்த பாவிக்கிட்ட தவிக்க விட்டீங்க? பதில் சொல்லுங்க. ஏன் ஏன் சொல்லுங்க என்று தன் உணர்வில் இல்லாமல் மனதில் இருந்த அழுத்தமெல்லாம் வெடித்து கிளம்ப வெறி கொண்டபடி அவன் சட்டையை பிடித்துக் கொண்டு பிதற்ற துவங்கினாள் பெண். சிந்துஜா இவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாகி இருப்பாள் என்பதை கனவிலும் நினைத்து பார்த்திராத சித்தார்த்திற்கு இதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது. ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை என்று கதறுபவளிடம் என்னவென்று விளக்கம் சொல்வது என விக்கித்து அமர்ந்திருந்தான். சொல்லுங்க, எனக்கு எனக்கு பதில் சொல்லுங்க என்ற குரல் தேய கலைப்புடன் அவன் தோளிலேயே சரிந்தாள் சிந்து. அவள் தலையை தன் தோளோடு சேர்த்து அழுத்தியவன், ஐம் சாரிடா, எனக்கு சுத்தமா தெரியாதுடா. நீ அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தது தெரியாம அந்த நேரத்துல நான் பாட்டுக்கு ஒரு மூலையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்க. ஐயோ, உன்னை காப்பாத்தாம விட்டுட்டேனே என்று மதி கெட்டு அவளைப் போலவே தானும் புலம்பினான் அவன். நிமிர்ந்து அவன் கண்களை கூர்ந்தவள் தனக்காக அவன் வெளிகளில் தெரிந்த துடிப்பையே இமைக்காது பார்த்தாள். கண்களில் நீர் பெருகி வழிய, நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு தான் என்ன யாருன்னே தெரியாதே என இதழ்கள் துடிக்க நாசி விரிய வேகமாக விசம்பினாள் அவள். அவளை எதிலிருந்தோ காப்பது போல் தன்னோடு சேர்த்து இறுக அணைத்துக் கொண்டவன், ஏண்டா அதை நான் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன் என்ற வேதனையோடு அவள் தலை மீது தன் தலை சாய்த்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, சிந்து, எப்படி எப்படி நீ அந்த கைவன்ட்ட சிக்குன? அப்போ ஓ அது தருணுடைய அப்பா ஓ கூட இல்லையா என்று குழப்பத்துடன் வினவினான் சித்து. அத்தனையும் பண்ணதே அவன்தானே என்றாள் உடல் நடுங்க விரக்தியுடன். என்ன என்று அதிர்ந்து அவள் முகம் பார்க்க அவளை தன்னிடமிருந்து விலக்க முயன்றான். சிந்து சற்றும் அசைந்து கொடுக்காமல் அவனை இன்னும் இறுக்கிக் கொண்டாள். நெற்றியை சுருக்கியவன் திரும்பி இடப்புறம் உள்ள நிலை கண்ணாடியை பார்க்க சிந்துவின் விழிகள் சுவற்றை வெறித்துக் கொண்டிருந்தது. மனமெல்லாம் ரணப்பட்டு கிடக்க லேசாய் பெருமூச்செறிந்தவன் அவள் கூந்தலை மென்மையாக கோதிவிட ஆரம்பித்தான். அவன் தீண்டலில் உணர்வு பெற்றவள் திரும்பி அவன் முகம் பார்த்தாள். என்னடா என்று கண்களில் கனிவுடன் நெற்றியில் கலைந்து கிடந்த அவளின் கூந்தலை மெருதுவாக ஒதுக்கிவிட்டான். அவனையே இமைக்காமல் பார்த்தவள், உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்றாள் விழிகளில் ஏக்கத்தோடு. அவள் முகத்தை மெருதுவாய் தன் கரங்களில் தாங்கியவன், ஏன் பிடிக்காது? உங்க 2 பேரையும் முதல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல நிராதரவான நிலையில பார்த்தேனா, அன்னையிலிருந்து
என் மனசு உங்களுக்காக துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க 2 பேரும் என்னோட உயிர். உங்களுக்காக எதையும் செய்யணும். உங்களை எந்த துயரமும் அணுகாம கவனமா பாத்துக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். நீங்க நலமோட இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்களுக்கே தெரியாம டெய்லியும் உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணுவேன். உங்களை என்னுடனே வச்சுக்கணும்னு வச்சு பாதுகாக்கணும்னு நெஞ்ச முழுசும் ஆசைதான். இருந்தாலும் உன் மனநிலை என்னன்னு தெரியாம அடுத்தடி எடுத்து வைக்க யோசனையா இருந்தது. என் நடவடிக்கைகள் உன் மனசை வேதனைப்படுத்த கூடாதுன்றதுல உறுதியா இருந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், உன்னை என் உயிரா நேசிக்கிறேனா என்று குனிந்து அவள் நெற்றியில் இதழ் ஒற்றி எடுத்து விட்டு ஐ லவ் யூ என்றான் அவள் கண்களை ஆசையாய் பார்த்து. அவன் கரங்களை இறுக பிடித்துக் கொண்டவள் விழிகளில் நீர் வழிய தேங்க்ஸ் என முணுமுணுத்து அவனை கட்டி கொண்டாள். நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா என்று அவள் கண்ணம் வருடினான். பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைங்களை பாதிக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பதில் சொல்ல முடியாமல் அவன் மௌனத்தை தத்தெடுக்க, சொல்ல முடியலல்ல என்று விரக்தியாய் புன்னகைத்தாள் சிந்து. ஆனா அவ எனக்கும் தானே பாவம் பண்ணா, அப்புறையே அவ பாவம் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஏன் தலையில விடுஞ்சது என்று நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து பரிதாபமாக கேட்டாள். அவள் சொல்லும் கதையின் தலையும் புரியாமல் வாயும் புரியாமல் குழம்பினாள் சித்து. என் அப்பாவுக்கு என்ன பெத்து போட்டுட்டு நான் 1.5 வயசு குழந்தையா இருக்கும்போது யாரோ ஒரு கள்ள காதலனோட ஊரை விட்டே ஓடி போயிட்டாலாம். அவ என் கூட இருந்தவரை பாசமா இருந்தாளா இல்லையான்றது கூட அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை அன்பு இருந்திருந்தா என்னையும் எடுத்துட்டு தானே ஓடிருப்பா. எக்கேடோ கெடட்டுன்னு விட்டுட்டு போயிருக்க மாட்டா இல்லையா? எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சு நான் பார்த்த அத்தனை விழிகளும் என்ன வெறுப்பாதான் பார்த்துச்சு. ஏதாவது ஒரு பார்வையாவது என்ன ஆதரவா பார்க்காதான்னு தேடி தேடி ஏமாந்தனா என அன்றைய நாட்களின் வழியோடு அவனை இறுக்கிக் கொண்டாள். நான் இருக்கிற சூழ்நிலையோட அவலம் வளர வளரத்தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் எந்த தப்பும் செய்யவே இல்லையே. என்ன பெத்தவ செஞ்ச தப்புக்கு ஏன் எல்லாரும் என்ன பொறுப்பாளி ஆக்குறாங்கன்னு காரணமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுது, அவ மேல உள்ள வன்மத்தை தீர்த்துக்க எல்லாருக்கும் நான் வடிகால உயிர் வாழ்ந்தேன். என் அப்பாவும் மறுமணம் செஞ்சுக்கிட்டு தான் குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டாரு. அந்த குடும்பத்தோட அவமான சின்னமா நான் தனித்து ஒடுக்கப்பட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதும் வீட்டு வேலைகளை செய்யறதும் தான் என் அன்றாட கடமை. அப்பப்போ நடத்த கெட்டவ பெத்து போட்டவ எப்போதும் அவள மாதிரி ஓட போறாளோன்னு அது மட்டும் விடாம தூத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்பான்னு கூப்பிட்டு உரிமை கொண்டாட என் தந்தை கிட்டமே அனுமதி மறுக்கப்பட்டது எனக்கு என்று முனகியவளின் உச்சியில் இதழ் பதித்து வேதனையோடு பெருமூச்சு விட்டான் சித்து. என் மனசு குத்தி கிழிச்சாலும் அந்த வீட்டால எனக்கு பாதுகாப்பு கிடைச்சது என்னவோ உண்மை. இப்படி அமைதியா போயிட்டு இருந்த என் வாழ்க்கைக்கே எமனா ஒரு ஜோசியக்காரன் வந்தான். என் அப்பாவோட தொழில் ரொம்பவும் நலிவு அடையவும் ஜாதகத்தை காமிச்சு ஜோசிய பார்த்தாங்க. அதுல அவன் என்னத்தை கண்டானோ, ஆனா ஏன் வாழ்க்கைய சின்ன பின்னமா ஆக்கணும்னு ஒரு பரிகாரத்தை சொல்லி அனுப்புனான். அது அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த என்னாலதான் எல்லா தடங்களும் வருதான். அதனால என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா, அதுவும் சாதாரணமா இல்ல, கல்யாணம் செஞ்சு வச்சுன்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்பதான் நான் 12வது பரீட்சை எழுதியே முடிச்சிருந்தேன். கல்யாணம் போன மாதிரி விஷயத்த நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருந்தது. பெத்தவங்க இருக்கிற வீட்லயே அவர் மனைவி செஞ்ச தப்புக்கு என்ன பேசி கொள்றாங்களே, இந்த அழுகலத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போற வீட்டுல உள்ளவங்கெல்லாம் என்னை எப்படி குத்தி குத்தி கொதறுவாங்களோன்னு நினைச்சு நான் நடுங்கியே போனேன். சற்று நேரம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவள் ஒரு சிறு அமைதியின் பின் மீண்டும் தொடர்ந்தாள். வெளியுறவுல உள்ளவங்க யாரும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு திட்டம் போட்டு என் அப்பாவோட தங்கச்சி மகனுக்கு கல்யாணம் முடிக்க பார்த்தாங்க. ஆனா என் அத்தை லேசுப்பட்டவ இல்லையே, அவ கடைசி வரை அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா. அவங்களோட எண்ணம் புரிஞ்சனா கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். என்னை பெத்தவரை அதுக்கு கொஞ்சம் கூட மசியவே இல்லை. கடைசியில என்ன கல்யாணம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதான் குடும்ப சொத்துல பங்கு தருவோம், இல்லனா ₹1 கூட தரமாட்டோன்னு கேஸ் போட்டு இழுத்தடிப்போன்னு அவர் தங்கச்சியை மிரட்டினாரு. வேற வழி இல்லாம சொத்துக்காக அத்தை மசிச்சிட்டா. ஒரே வாரத்துல கல்யாணம்னு வேக வேகமா முடிவு பண்ணாங்க. இடைப்பட்ட நாள்ல வீட்டுல யாரும் இல்லாதப்போ அத்தை பையன் ஆனந்த் வந்தான். கேவலமான நடத்த உள்ளவளுக்கு பிறந்த ஒன்னெல்லாம்
கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, மரியாதையா கல்யாணத்தை நிறுத்திட்டு என்ன மிரட்டிட்டு போனா. ஏற்கனவே எதிர்பார்த்து பயந்துருவதா நம்ம சித்திக்கிட்ட திரும்பவும் கல்யாணம் வேண்டான்னு அவன் கூறிட்டு போனத மன்றாடி பார்த்த. அவ கொஞ்சம் கூட ஏத்துக்காம, உன்னை புடிச்சுதான் ஒருத்தன் கல்யாணம் செய்ய வரணும்னா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது, காலம் முழுசு அந்த ஜோசியக்கான சொன்னது மாதிரி எங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுல கல்லாதான் இருப்பேன்னு முடிச்சுட்டா என்று கண்ணீர் சொரிந்தாள் சிந்து. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.